அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை பிறந்தவர்களுக்கு, அதாவது பஞ்சபட்சிகள், எந்த பறவைகள் பஞ்சபட்சிகள் வருகிறது அப்படிங்கிறத இப்போது நாம் பார்த்துடலாங்க. அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இதில் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு வல்லூறு பட்சியாகவும், தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு மயில் பஞ்சபட்சியாகவும் வருகிறதுங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் இந்த நட்சத்திரங்களில் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு ஆந்தை பஞ்சபட்சியாகவும், தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு கோழி பஞ்சபட்சியாகவும் வருகிறதுங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்களில் வளர்பிறையில் பிறந்தாலும் சரி, தேய்பிறையில் பிறந்தாலும் சரி, காகம் பஞ்சபட்சியாக வருகிறதுங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு கோழி பஞ்சபட்சியாகவும், தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு ஆந்தை பஞ்சபட்சியாகவும் வருகிறதுங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களில் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு மயில் பஞ்சபட்சியாகவும், தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு வல்லூறு பஞ்சபட்சியாகவும் வருகிறதுங்க. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.